பாக்யராஜ் இவ்வளவு பெரிய துரோகியா? இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னதா திரையுலகமே சேர்ந்து பாக்யராஜ் 50 விழா எடுத்து கௌரவிச்சது. இப்படிப்பட்ட பெருமையான வேலையில அவரை பத்தி இயக்குனர் சுந்தரராஜன் பேசின விஷயம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல அவர் பேசும்போது, நானும் பாக்யராஜும் சென்னைக்கு வந்து ஒன்னா தங்கி சினிமா வாய்ப்பு தேடினோம். அப்ப பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்பட்டுச்சு. பாக்யராஜுக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால அவன் சரியா இருப்பான்னு நினைச்ச போது அவன் நைட்டு ஃபுல்லா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுல எனக்கு அவன் மேல வருத்தம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. நீ ஊருக்கு கிளம்பிப்போ, நான் படம் பண்ணும்போது உன்னை கூப்பிடுறேன்னு எழுதியிருந்துச்சு. உடனே அந்த லெட்டரோட நடு பக்கத்துல நன்றின்னு எழுதி அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சேன். நானும் அவனும் பட்னியா நடந்து போன மவுண்ட் ரோட்ல அவன் திடீர்னு பென்ஸ் கார்ல வந்தான். என்னை தேனாம்பேட்டையில இறக்கி விடுறியான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான். கோபத்துல பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து அடிக்க போயிட்டேன். பென்ஸ் கார்ல போனது அவனுடைய வளர்ச்சி தான். ஆனாலும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அதுதான் எனக்கு அவன் மேல இருக்க மிகப்பெரிய வருத்தம்னு பேசினாரு சுந்தரராஜன். பாக்யராஜோட 50 வருட சினிமா பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த சிங்கிள் இன்டர்வியூல நொறுங்கி போச்சுன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.